ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க குருஷேத்ரா வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது ஒரு அனிமேஷன் ஆக்ஷன் டிராமாவா எடுத்திருக்காங்க. இந்த வெப் சீரிஸ்ல மொத்தம் 18 எபிசோடு இருக்கு. இப்போ 9 எபிசோடு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த வெப் சீரிஸ் பாத்தீங்கன்னா நம்ம மகாபாரதத்துல உள்ள குருஷேத்ரா அப்படின்ற எபிசோட மையமாச்சு எடுத்திருக்காங்க. இதுல குருஷேத்திர அரியணைக்காக பாண்டவாசும் கௌரவாசும் ஒரு 18 நாள் சண்டை போட்டிருப்பாங்க. அந்த வார மையமாச்சு தான் இந்த வெப் சீரிஸ் எடுத்திருக்காங்க. இப்போ இந்த வெப் சீரிஸோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டை எடுத்திருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே கிட்டத்தட்ட தெரிஞ்ச ஸ்டோரி பிளாட் தான். தெரியாதவங்களும் இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரியே தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வெப் சீரிஸ் முழுக்கவே பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலி பயங்கர சவுண்டா இருக்கு. ஒவ்வொரு அனிமேஷனும் அல்டிமேட்டா பண்ணி கொடுத்துருக்காங்க. பல ஆக்ஷன் போர்ஷன்ஸ்லாம் தத்ரூபமா காமிச்சிருக்காங்க. அதுக்காகவே ஒரு வாட்டி உட்காந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம அதுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும், பிஎஃப்எக்ஸா இருக்கட்டும், எல்லாமே தரமா பண்ணி கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். டெக்னிக்கலி பயங்கர சவுண்டா இருக்கு இந்த வெப் சீரிஸ். அது மட்டும் இல்லாம இவங்க சொல்ல வந்திருக்க எபிசோடு ரொம்ப கிளியர் அண்ட் கட்டா ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. பெருசா எங்கேயுமே லேக் இல்லாம. கண்டிப்பா இது எல்லாருமே ஒன்ஸ் பார்க்க வேண்டிய ஒரு வெப் சீரிஸா தான் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்க இருந்தாலும் கண்டிப்பா காட்டுங்க. யாருக்கெல்லாம் மகாபாரத்தோட இந்த எபிசோடு தெரியாதோ கண்டிப்பா ஒன்ஸ் பாத்தீங்கன்னா அதை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா இது ஒரு தரமான வெப் சீரிஸா தான் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 7 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.